சக்திவேல் சீரியல் நெக்ஸ்ட் பிரேமோ என்ன மாதிரியான ட்விஸ்ட் ஆக்க போகுதுன்னு பார்க்கலாம். சேரன் ரொம்பவே கோவமா மீனாவை அடிச்சதும் மீனா பயங்கர கோவப்பட்டு என்னையே நீங்க அடிச்சிட்டீங்கல்ல, உங்க தங்கச்சிக்காக என்ன நீங்க அடிச்சிட்டீங்கல்ல, அவ தப்பு பண்ணான்றத நான் சொன்னேன்னா அதுக்காக நீங்க இப்படிதான் என்ன அடிப்பீங்களான்னு சொல்லிட்டு ரொம்பவே கோவப்பட்டு பேசுறாங்க. இனி ஒரு நிமிஷம் கூட நான் இந்த வீட்டுல இருக்க மாட்டேன்னு சொன்னதும் உடனே சேரன் போய் தொலையிட்டோம். அவ எப்ப இந்த வீட்டுக்கு வந்தாலும் அப்பத்துல இருந்து எனக்கு நிம்மதி சந்தோஷம் எதுவுமே கிடையாதுன்னு சொல்லிட்டு ரொம்பவே கோவமா பேசுறாங்க. உடனே சேரனுடைய அம்மா எதுக்காகடா நீ அவளை அடிச்ச, அவ ஒரு குழந்தை மாதிரிடா, அவ வளர்ந்த விதம் அப்படி இருக்கு, அதுல போய் என்ன இருக்கு, கொஞ்சம் கொஞ்சமா அவ திருந்துவா, அது வரைக்கும் கொஞ்சம் பொறுமையா இருக்க மாட்டியான்னு சொல்லிட்டு மீனாவை போயிட்டு சமாதானப்படுத்திட்டு இருக்காங்க சேரனுடைய அம்மா. இங்க பாருமா, நீ பேசினது தப்பு தானேன்றாங்க. அப்ப அவங்க அடிச்சது மட்டும் கரெக்டா, நீங்க உங்க பையனுக்கு தான் சப்போர்ட் பண்ணுவீங்க. இங்க பாருமா, என் பையனை விட எனக்கு நீ ரொம்ப முக்கியம். நீ அவங்க அப்படி பேசினது தப்பு இல்லையா, அவங்க வேற ஒரு சூழ்நிலையில வாழ்ந்தவங்க, என்னதான் ஃப்ரெண்ட்ஸா இருந்தாலும் அந்த மாதிரி பழகிறது தப்பு இல்லையா, அதனாலதான் பொதுவா கேட்டேன், அது தப்பு இல்லையா, உன்னை பார்த்து யாராவது கேட்டா நீ என்ன பண்ணுவ, அவங்க நாக்க வெட்டியிருப்ப, அதை தானே ஒரு தங்கச்சியை பார்த்து இப்படி சொன்னா யாருக்கு தான் கோபம் வராது. ஆமா, நீங்க சொல்றதும் கரெக்டு தான், நான் கொஞ்சம் ஓவரா தான் பேசிட்டேன், அதனால நீ இப்ப என்ன பண்றேன்னா அவங்க எல்லாரும் முன்னாடி மன்னிப்பு கேளுன்றாங்க. அத்தை, நீங்க தான் இந்த வீட்லயே ரொம்ப நல்லவங்க, உங்களுக்காக நான் மன்னிப்பு கேட்கறேன்னு சொல்லிட்டு மீனா அங்க இருந்து கிளம்பி நான் பேசினது எல்லாமே தப்பு தான், நான் பேசினதுக்கு உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன்னு சொல்லிட்டு மன்னிப்பு கேட்கறாங்க. உடனே சேரன் கிட்ட அவங்க அம்மா சொல்றாங்க, இங்க பாருடா, அவ பண்ண தப்புக்கு அவ மன்னிப்பு கேட்டுட்டா, எல்லாம் முன்னாடி பொண்ணை கை நீட்டி அடிச்சது உன்னுடைய தப்பு, நீ மன்னிப்பு கேளுனதோ. உடனே சேரனும் மன்னிப்பு கேட்கறாங்க. இந்த பிரச்சனையை ரொம்பவே சுலபமா சக்தியோட அம்மா தீர்த்து வச்சிடுறாங்க. இதுக்கு மேல என்ன பிரச்சனை வரப்போகுது, நம்ம மீன் அப்படி என்னென்ன பிரச்சனை செய்ய போறாங்கிறத வரப்போற எபிசோட்ல வெயிட் பண்ணி பார்க்கலாம். தேங்க்யூ.